எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். 2 நாள் முன்னாடி நம்ம ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் லஞ்ச் ரெசிபி காமிக்கும்போது அது கூட இந்த பீட்ரூட் பச்சை மோரும் இருந்துச்சு. நிறைய பேர் கேட்டிருந்தேன் இதோட ரெசிபி அப்லோட் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணுறது பீட்ரூட் பச்சை மோர். அதுக்காக ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கரெக்டாக இருக்கிற அளவில் புளிப்பாக இருக்கிற தயிர் மிக்சி ஜாருக்குள்ளே ஊற்றி இருக்குது. அது கூடவே 2-3 சின்ன வெங்காயம், காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் சேர்த்துருக்கிறது நல்லா காரமாக இருக்கிற மணமாக இருக்கிற உண்டை மிளகு. நீங்கள் காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், காந்தாரி மிளகு இருந்துச்சுன்னா காந்தாரி மிளகும் சேர்த்துக்கலாம். சின்ன பீஸ் இஞ்சி 2-3 பீஸை நறுக்கி சேர்த்துருக்கு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மணமாக இருக்கிற கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பீட்ரூட் சின்ன பீஸாக நறுக்கி சேர்த்துருக்கு. 1 கப் அளவுக்கு கட்டியாக இருக்கிற தயிர் தான் நம்ம எடுத்திருந்தேன். அதனால 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கு. தண்ணி ஊற்றும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற குடிக்கிற தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொதிக்க விட்டு ஆற விட்ட தண்ணி தான் ஊற்றிருக்கு. புளிப்புக்கு தகுந்த மாதிரி உப்பு கூடி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து ஒரு பவுலுக்குள்ளே ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற டேஸ்டியாக இருக்கிற பீட்ரூட் பச்சை மோர் ரெடியாக இருக்குது. இப்படியே சும்மா கிளாஸில் ஊற்றி குடிச்சிக்கலாம், இல்லை இருந்தால் சாதம் கூட ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம உடனே பார்க்கலாம். அது வரைக்கும் வணக்கம்.